பெருந்தலைவர் காமராசர் நல்லவர், வல்லவர், பண்பாளர், ஏழை பங்காளன் இப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா, அவர் ஒரு சிறந்த நிர்வாகியா இருக்கணும்னா, தமக்கு கீழ இருக்க அமைச்சர்கள எப்படி கட்டுப்படுத்தி வைக்கிறாரு அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதற்கு எடுத்துக்காட்டான சம்பவம் தான் இது. ஒருமுறை ஒரு குறிப்பிட்ட துறை சார்ந்த அமைச்சர் தனக்கு கீழ பணிபுரியிற அரசு அதிகாரிகளிடம் ரொம்ப கடுமையா நடந்துக்கிறாரு. அவர சந்திக்க வர்ற அரசு அதிகாரிகளுக்கு ஒரு இருக்கை கூட வசதி செஞ்சு குடுக்கறதில்ல. அவங்க எல்லாரையும் நிக்க வச்சே பேசிட்டு இருக்காரு. இந்த அதிகாரிகள் எல்லாருமே சேர்ந்து பேசி, இந்த பிரச்சனைய எப்படியாவது நம்ம காமராஜர்ட்ட கொண்டு போணும்னு முடிவெடுக்குறாங்க. அவர்கள்லேருந்து ஒரு அதிகாரிய தேர்ந்தெடுத்து காமராஜர்ட்ட அனுப்புறாங்க. அந்த அதிகாரி காமராஜர்ட்ட போய் இதுதான் பிரச்சனை அப்படிங்கிறத சொல்லிட்டு இருக்கும்போதே, காமராஜர் ஃபோன எடுத்து உடனே அந்த அமைச்சர வர சொல்றாரு. அந்த அதிகாரி உடனே பயந்துட்டாரு. நமக்கு முன்னாடியே அவர் ஏதாவது கடிந்து பேசி பிரச்சனைய இன்னும் பெருசாக்கிருவாரோ அப்படிங்கிற பயம் தான் அந்த அதிகாரிக்கு. அமைச்சர் வந்தார். உடனே அதிகாரி எழுந்து நின்றார். உடனே காமராஜர், "நீங்க உட்காருங்க சார்" அப்படின்னு அந்த அதிகாரிய பார்த்து சொன்னார். அந்த அதிகாரி உடன் இருக்கும்போதே வேறு சில திட்டங்களைப் பற்றி அந்த அமைச்சரிடம் பேசி விவாதித்து அவரை அனுப்பிவிட்டார். அடுத்த நாள்ல இருந்தே அந்த அமைச்சர்ட்ட ஒரு மாற்றம். தன்னை தேடி வர அதிகாரிகள்ட்ட ரொம்ப பண்பாவும், அன்போடையும், மரியாதையோடையும் பேச ஆரம்பிச்சார். அடடா! காமராஜர் ஐயா எவ்வளவு சிறப்பா இந்த பிரச்சனைய கையாண்டாரு அப்படின்னு அரசு அதிகாரிகள் எல்லோரும் காமராஜரின் நிர்வாக திறமையை பாராட்டினார்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி.